ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 பீஸ் நான் ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பீட்மா பீஸ்னு ஒரு பீஸ் கொடுத்துருப்பேன். அந்த பீஸில் வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ப்ளஸ் சாங்கும் இதுலேயே நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சாங்கெல்லாம் இதில் ஆட் பண்ணவே தேவையில்லை, நானே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்மா பீஸில் மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ பண்ணோம் அதே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு மீடியாலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மீடியானா அதில் போய்க்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் இது. நான் கேப்கட்டில் வந்து எடிட் பண்ணி பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு டெட்லைனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி. அவ்வளோதான், இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருக்கும். இதை ஃபஸ்ட்டு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 by 1 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட்டை வந்து 1 by 1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் முடிஞ்சோன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெட் லைன் இருக்கும். அந்த ரெட் லைனில் வந்து ஒயிட் பாயிண்டர் வச்சுருங்க. ஒயிட் பாயிண்டர் வந்து எப்படி மூவ் பண்ணுறதுனா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். அந்த ஒயிட் பாயிண்டர் பக்கத்தில் இருக்கிற ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ அந்த ஏரோ செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெட் லைனில் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரெட் லைனில் வந்து வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கன் பக்கத்தில் இருக்கிற ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரிட்டர்ன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் இமேஜை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே போதும், இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜை வந்து நீங்கள் சென்டராக அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பக்கத்தில் ஏரோ செலக்ட் பண்ணி அடுத்த ரெட் லைன் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அந்த ஏரோ செலக்ட் பண்ணுறேன், அந்த ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இமேஜை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அடுத்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எகைன் பார்த்தீங்கன்னா ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் நீங்கள் இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கிறதோ அத்தனை இமேஜஸையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த இமேஜ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக இதில் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணி எஃபெக்ட்டுக்காக ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்ட் இருக்கும் ப்ளஸ் சிசி இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த இன்னொரு ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக்கட் ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வந்து அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் கோட்டை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் தான். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த ஏரோக்கு பக்கத்தால் ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பீட்மார்க் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து எகைன் ப்ளஸ் போட்ட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த லேயர் பார்த்திங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த லேயரை. அப்போ தான் பார்த்திங்கன்னா இமேஜோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சிசி ஆட் பண்ணியாச்சு, இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷேக்கப்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கப் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்ட் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா இதில் 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. நான் வந்து 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்றேன். இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகும். நெக்ஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒன் பை ஒன்னாக இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கவே அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணல இமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூம் ஆன மாதிரி தெரியும். சப்போஸ் அப்படி தெரிஞ்சால் இமேஜ் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கோங்க சைஸை. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மாதிரி தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அது சின்னதாகிடும். கரெக்டாக ஃபிட் ஆகிற அளவுக்கு சின்னது பண்ணிக்கோங்க, ரொம்ப சின்னது பண்ண வேணாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த அளவுக்கு கரெக்டான அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க. கடைசியில் போய்ட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் இல்லைனா மினிமைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்கும். அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதில் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிடுங்க. அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும், 1080 வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.